நீ நான் காதல் சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம். ராகவ் பயங்கர தீவிரமா யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா நம்மளுடைய அபி ராகவ் கிட்ட சப்போர்ட்டிவாகவும் அந்த முரளி கிருஷ்ணாவை எதிர்த்து பேசினது இது எல்லாமே நினைச்சு ரொம்பவே பயங்கர டென்ஷன்ல இருக்காங்க. என்னடா நடக்குது இங்க, இது எதுவுமே என்னால புரிஞ்சுக்கவே முடியலையே, ரொம்பவே வருத்தமாவும் ஒரு பக்கம் இருக்க, என்ன நடக்குது இங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க நம்மளுடைய ராகவ். அப்ப நம்ம அபி வராங்க. அபி கிட்ட வந்ததுமே உடனே நம்மளுடைய ராகவ் அவங்க மனசுல இருக்க சந்தேகத்தை கேட்கறாங்க. இல்ல நீ பாட்டுக்கு அக்கா முன்னாடி இவ்வளவு கோவப்பட்டியே, என்ன ஆச்சு உனக்குன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. உடனே அதுக்கு நம்ம அபி சொல்றாங்க, இங்க பாருங்க, நான் யாரு பக்கமும் நியாயப்படியும் பேசல, அநியாயப்படியும் பேசல. இங்க அஞ்சலி அக்கா கிட்ட அவருடைய ஹஸ்பண்ட் நடந்துகிட்ட விதம் ரொம்பவே தப்பு. பாவம், அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க, அவங்க புருஷனுக்காக ஆசையை எடுத்துட்டு வந்தாங்க. இது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லியிருக்கலாம், இல்லைன்னா அப்புறம் சாப்பிட்றேன்னு சொல்லியிருக்கலாம், இல்லைன்னா ஒரு கர்டசிக்காகவாது அதை டேஸ்ட் பண்ணிருக்கலாம். அதை விட்டுட்டு ஓவர் ஆட்டிடியூட் காட்டினாங்க. ஜஸ்ட் விட்டு இருந்தா பாவம் அஞ்சலிக்கா கீழே விழுந்திருப்பாங்க. நீங்க அக்கா மேல இருக்க அன்பால கோவப்பட்டீங்க. இதுல மன்னிப்பு கேட்கறதுக்கு உங்க மேல என்ன தப்பு இருக்கு? தப்பு பண்ணதெல்லாம் அவரு, அப்ப அவங்க தானே மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு அதே சொல்றாங்க. உடனே நம்ம ராகவ் பயங்கரமா குழம்பிடுறாங்க. இவன் நல்லவளா கெட்டவளா எதுவுமே தெரியலையேன்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பத்துல இருக்காங்க ராகவ். அதோட இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க. இனி வர போற எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்டாக்க போது வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.